பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $74,500 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆன பிறகு அடுத்த கேண்டில் நான் வந்து சொல்லியிருப்பேன். என்னென்னா ப்ரைஸை நம்மளுக்கு 78க்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து புல்லிஷில் போவோம். அப்படி இல்லைனா ப்ரைஸ் நம்மளுக்கு பியரிஷில் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த 930 கேண்டில் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 930 4 ஹவர் கேண்டில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு ட்ராப் கேண்டலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ பர்ஃபெக்டாக பாருங்கள், அது ட்ராப் கேண்டலாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மேலே போகிற மாதிரி போயிட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சான். ஸோ அது ரிஜெக்ஷன் ஆன இடம் கூட எங்கன்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து அந்த ரெட் லைன். ஓகேங்களா? 78,000 வந்து கரெக்டாக அந்த இடத்துல தொட்டு தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? வீக்லியிலே நம்மளுக்கு 78 கீழே க்ளோஸ் வச்சுன்னா இது வந்து பியரிஷ் மோட் தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்மளுக்கு 78 கீழே க்ளோஸ் வச்சதுனால இப்போ நம்மளுக்கு பியரிஷ் ப்ரைஸ் வந்து மெதுவாக ட்ராப் ஆகின்னு இருக்குது. சரிங்களா? இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 80,600 லைன் இருக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 80,600 வந்து நல்லா வந்து பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் மேலே போனால் மட்டும்தான் அடுத்து நம்மளுக்கு வந்து இந்த சப்ளை ஏரியாவுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த 86,000 இந்த சப்ளை ஏரியாவுக்கு போகும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மார்க்கெட் என்ன பண்ணிங்கன்னா 83,000லேயே வந்து என்ன இருக்குது, ரிஜெக்ட் ஆகி திரும்பி இருக்குது. ஒன்ஸ் இந்த லோவை கட் பண்ண உடனே பக்கத்தில் இருக்க சப்போர்ட் லைன் வந்து இதுதான் 78,000 தான். அந்த 78,000க்கு கீழே வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே பியரிஷ் மோடுக்கு மார்க்கெட் மாறிச்சின்னு தெளிவாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பியரிஷ் மோடுக்கு மாறின உடனே இப்போ என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் கீழே வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகெயின் நம்மளுக்கு ஃபெரோஷியஸாக கீழே வருது. ஸோ இப்போ இங்கே எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டை நோக்கி தான் வருது. 73,000 70,000 இந்த டிமாண்ட் ஸ்ட்ராங்கானு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வந்து பெரிய லெவலில் ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ மேபி இந்த டிமாண்ட்லேருந்து ஒரு சின்ன ஃபேக் பவுன்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பெரிய கேண்டலாக ஃபார்ம் ஆனால் கூட இது வந்து ஒரு ஃபேக் பவுன்ஸாக தான் இருக்கும். இந்த ஃபேக் பவுன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கன்சல்டேட் ஆகிட்டு இந்த டிமாண்டையும் உடைக்கப்படும். இந்த டிமாண்ட் உடைக்கும் போது மார்க்கெட் வந்து ஃபெரோஷியஸாக கீழே வரும். நம்மளுக்கு இந்த 60Kவை வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து இந்த 60K ஜூன் எண்டுக்குள்ளே இந்த 60Kவை உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி ஜூன் மந்த்து 60K உடையாகட்டி கூட அட்லீஸ்ட் இந்த 60K பக்கத்துலையாவது இந்த ஜூன் மந்த் வந்து அதுக்கப்புறம் ஜூலை மந்த் வந்து இந்த 60Kவை பிரேக் பண்ணி கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா இந்த ஜூன் மந்த் கேண்டில் வந்து ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த ஜூன் மந்த் கேண்டல் வந்து நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியரிஷ் மந்தாக தான் இருக்கும். ஸோ புல்லிஷாக நடக்க வேண்டிய 2 மாதமும் முடிஞ்சிருச்சு. அது வந்து ஒரு புல் பேக். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நல்லா ஃபெரோஷியஸான மூவ் பண்ணதுக்கு ஒரு 2 புல் பேக் கேண்டல் மாதிரி. ஓகேங்களா? 2 மந்த் புல்லிஷ் கேண்டலாக வந்து நான் இந்த இடத்துல ஏப்ரல் மார்ச் மந்த்லேயே நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா மார்க்கெட் 60K வந்து இந்த இடத்துல உடைக்காது. மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்து இந்த 79Kவை உடைக்கதான் சான்சஸ் இருக்குது. பேக் டு பேக் 2 புல்லிஷ் மந்த் வந்தால் கூட பெருசாக ஸ்ட்ரென்த்தாக இருக்காது, வீக்கான புல்லிஷ் மந்தாக தான் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி வீக்கஸ்ட் புல்லிஷ் கேண்டலாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மந்த் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, மேலே இருக்க ஹையை உடச்சி கீழே வந்து ஒரு ரிவர்சல் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலாக தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கேண்டலோட ப்ராபபிலிட்டி, அதாவது நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி வரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நான் சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் மந்த்லியில். ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா கண்டிப்பாக ப்ரைஸு இந்த பிரேக் பண்ணி கீழே வரும். ஒன்று 60Kவை உடைக்கும், இல்லைன்னா 60Kவை பக்கத்தில் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ பேக் டு பேக் வந்து ஒரு பியரிஷ் கேண்டல் தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த டிமாண்ட் இருக்குது பாருங்கள், இந்த டிமாண்ட் வந்து பெருசாக வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஆனால் இந்த டிமாண்ட்லேருந்து ஒரு சின்ன புல் பேக் இருக்கலாம். புல் பேக் வந்து அது ஒரு ஃபேக் அவுட்டாக இருக்கலாம். இது பேர் டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லுவாங்க. அது நடந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்து பிரேக் ஆகி கீழே வரும். ஓகேங்களா? அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அழகாக அக்குமுலேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுறதா வந்து நான் ஸ்டாப்பாக மேலே ஏறும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இத்தீரியமும் பார்த்துடலாங்க ஒரு கிளான்ஸு. ஸோ இத்தீரியமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துன்னு இருக்கான். ஓகேங்களா? பிரேக் டவுன் ஆகிட்டான் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஸோ வீக்லிலையும் பிரேக் டவுன் ஆகிட்டான், டெய்லிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் மாதிரி கீழே வந்துன்னு இருக்கான். ஸோ இத்தீரியமோட வந்து டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா 1939லேருந்து 1864 இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பிரேக் ஆகி கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது இத்தீரியமும். ஓகேங்களா? இத்தீரியம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இங்கே போகிற ஒரு ட்ரெண்ட் லைனையும்
ஆமாம் கிட்டத்தட்ட பிரேக் பண்ணியிருக்கான். அப்போ ஈத்தீரியம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது மார்க்கெட்லன்றது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த 60K உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன்லைன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி நீங்களும் ஒருத்தர் ஆன்லைன்ஸ் பண்ணிட்டு இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.